நான் தான் சொன்னேன்ல இந்த லெட்டர் மேட்டர்ல பார்வதி பயங்கரமா பல்பு வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் பார்வதிக்கு அகேன்ஸ்டா திரும்பிட்டாங்க. குறிப்பாக அமித், அதாவது உங்களெல்லாம் பழகண்டுக்கு நான் வந்து செருப்பால அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன்னை நான் கல்யாணம் பண்ணினா போய் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது அமித் என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ கொந்தளிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா அமித் வந்து கோவப்படுறாரு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு மாதிரி இந்த ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதில் பயங்கரமா பார்த்தீங்கன்னா அமித் வந்து அஃபெக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன மேட்ரு, எதுக்காக அமித் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாரு, பார்வதியை கூட சேரணும்னா தற்கொலை பண்ணி பண்ற அளவுக்கு பேசுறது காரணம் என்ன அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, இந்த லெட்டர் டாஸ்க் வந்து ஆல்ரெடி அது லெட்டர் டாஸ்க்ன்ற மாதிரி லெட்டர் பிரச்சனை வந்து ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தோம்ல. ஸோ அந்த மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பிரச்சனையா மாறுது. அதுக்கான காரணம் யாருன்னா பார்வதி தான். அதாவது லெட்டரை எழுதிட்டாங்க. லெட்டரை எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா தான் அந்த லெட்டர் எழுதிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஸோ அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா எழுதிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றது கேட்க முடியுது. நான் இன்னும் எக்ஸாக்டா பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா எழுதிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடா பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பார்வதி மேல ஆல்ரெடி காண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது திவ்யா ஆகட்டும் இல்லை வியானா ஆகட்டும் யாரா இருந்தாலும் சரி, அவங்க எழுதியிருந்தா கண்டிப்பா ஆப்வியஸா காண்ட்ல தான் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எழுதும் போது நாசுக்கா என்ன பிளே பண்றாங்கன்னா இந்த இடத்துல கேரக்டர் நேம் வச்சு பிளே பண்றாங்க. அதாவது தர்மலிங்கம், இந்த இடத்துல வசந்தி. ஸோ அப்படின்னும் போது வார்டன் தர்மலிங்கம் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க. ஸோ அந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேரக்டர், அந்த கேம்குள்ள நடக்கிற கேரக்டர் வந்து இந்த மாதிரி வச்சு இது பண்றாங்க. ஸோ அதை வந்து அப்படிதான் நீங்க பார்த்துட்டு போகணும். அதுல நீங்க பிரச்சனை பண்ணலாம். ஒரு வார்டனை இப்படி தப்பா பேசலாம், உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தரேன், உனக்கு நான் சோறு போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்கள சாரி கேட்க வைக்கலாம். ஆக்சுவலா இப்படி தான் பார்வதி ப்ளே பண்ணிருக்கணும். ஒரு வார்டனை பத்தி தப்பா பேசுறதால ஸ்டூடெண்ட் வந்து வார்டன்ட்ட சாரி கேட்டாதான் இங்க கிச்சன்ல இருந்து எல்லாமே நவரும், நான் தான் இங்க இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி போல்டா ஒரு முடிவு எடுத்து இந்த ட்ராக்ல அவங்க கொண்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கான மெரிட் பயங்கரமா ஏறி இருக்கும். ஆனா பார்வதி கொண்டு போன ட்ராக் என்ன தெரியுமா, என்ன கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க. சோ என்ன வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா பார்வதின்ற கேரக்டர் வந்து தப்பா போர்ட்ரே பண்றாங்க. நான் வந்து அமித்தை கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த கேரக்டருக்குள்ள ப்ளே பண்ண ஒரு பிளேவை வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் பிளேவாக நினச்சிக்கிட்டாங்க. அது திவ்யா அப்படி கூட நினச்சி எழுதிருக்கலாம். ஆனால் அவங்க உசாரா கேரக்டர் நேம் வச்சு எழுதிட்டாங்களே அப்படின்னும் போது இவங்க அதை வச்சு வாதாடவே முடியாது. அதை ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒப்பீனியனை கொடுக்குறாங்க. இதில் வந்து கனி வந்து சொல்லிட்டாங்க இது அவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆப்வியஸாக பார்வதி பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது வேறு விஷயம். ஸோ அவங்க வந்து பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. கானா வினோத் வந்து கலாய்க்கிறாரு, சார் விடுங்க சார் உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடும் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அமித் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னது கல்யாணம் பண்ணி வைக்கிறியா, அப்படி ஒன்று நடந்தா போய் தற்கொலை பண்ணி நானே சூசைட் பண்ணி செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவர் பேர் என்னது பிரின்சிபல், சோ பிரஜன், அவர் என்ன சொல்றாரு, இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா கேரக்டருக்குள்ள நடந்த ஒரு பிளே தான். சோ ரெண்டு பேர் கேரக்டர் வச்சு தான் அவங்க எழுதிருக்காங்களே தவிர உங்களை பர்சனலா பேசல, இது பர்சனல் அட்டாக்கா கொண்டு போவாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. நான் தான் சொன்னேன் விஜய் சேதுபதி வந்து இதுக்கு ஒரு தீர்வு சொன்னாலும் இப்படிதான் சொல்லுவாரு, இது இப்படிதான் முடியும் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறமே தெரிஞ்சு போச்சு. பார்வதி என்னன்னா இது வந்து ஒரு கேமா மாத்தணும், இது வந்து அதாவது அவங்கள பொறுத்தவரை பண்ணா இந்த பிரச்சனை எப்படி அணுகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கல, அது பிரச்சனையா மாத்தணும்னு மட்டும் தான் யோசிச்சிருக்காங்க. அதனால தான் இப்படிப்பட்ட பல்பு வாங்குறாங்க. மொத்த பேரும் சேர்ந்து மொத்துன்னு மொத்துறாங்க. சோ இது வந்து எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாத்துற, இது வந்து பெருசா கொண்டு போகாத அப்படின்றாங்க. இன்னொன்னு அதுல வந்து அமித் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. என்ன வந்து பார்வதி கூட சேர்த்து வச்சு பேசாதீங்கடா, என்ன பார்வதி கூட, ஏன்னா அந்த மனுஷனுக்கு என்ன அசீமா கூட திட்டிக்கோ, என்ன பார்வதி கூட சேர்த்து வச்சு பேசாத அப்படின்ற ஒரு காண்ட்ல தான் இருக்காரு. சோ அப்படிப்பட்ட மனுஷன் திருப்பி இந்த அதாவது பார்வதி மேல அவருக்கு எது கோவம்னா அவர் தெளிவா சொல்றாரு, ஏமா இது ஒரு பிரச்சனை, இது வந்து சென்சிட்டிவான பிரச்சனை, இது வந்து ஓகே ஒரு தடவை சொல்லிட்டு ஓகே திருப்பி சொல்லி இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி லிவிங் ஹால்ல உட்காந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு நீ பிரச்சனையா மாத்திரனா அது எனக்கு தான் அசிங்கம், ஏன்னா உன் கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறாங்க, சோ எனக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் ஃபீல் பண்றாப்ல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வேற யாரு கூட இந்த மாதிரி பேசியிருந்தா கூட ஃபீல் பண்ணிருக்க மாட்டாரு. பார்வதி பத்தி தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கிட்ட அவரை வச்சு பார்வதி ஒரு கேம்லாம் ஆடினாங்க. அந்த கமருதீன் மேட்டரில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு பிளேலாம் பார்வதி அவங்கள வச்சு பண்ணாங்க, ஒரிஜினலாகவே பண்ணாங்க. கமருதீனை வெறுப்பேற்றுறதுக்கு அமித் மடியில் சாயறது, அமித் தோளில் சாயறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமித்துக்கு தெரிஞ்சு அமித் வான் பண்ணி விட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணுறாள், இது தப்பாக போய் முடியுமா அப்படின்ற ஒரு பயம் தான் இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கா ஜென்டில்மேன் கேம் தான் ஆடுறாரு. ஏன்னா அவர் இந்த மாதிரி இப்போ திட்டுறது வந்து தப்பாக தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா தப்பாவே தெரியல. ஏன்னா அந்த பிரச்சனை சென்சிட்டிவ்னு சொல்லியும் நீ அடங்காமல் திருப்பி அது ஒரு பிரச்சனையாக கலப்புற, உன்னை தொடர்பு பற்றி அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீயே ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறேன்னா அது ரொம்ப தப்பு. அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீ பண்றேன்னா அப்ப கண்டிப்பா காண்டாவ தான் வேணும். இங்க பொறுத்த வரைக்கும் அமித் கோவப்படுறதுல என்ன பொறுத்த வரைக்கும் தப்பே தெரியலங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னார் பாரு, அதாவது எத்தனை வாட்டி சொல்லி நீ திருந்த மாதிரி தெரியல, உங்க கூட பேசி பழகிறதுக்கு என்ன செருப்பால அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனசு வலிக்க அந்த மனசை பேசிட்டு போறாரு. பார்வதி எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நீங்க சும்மா இருந்தாலே உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆப்வியஸா கொடுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளவு வேலை செய்யறாங்க பார்வதி, உண்மையிலே சொல்றேன் அந்த கிச்சன்ல செஞ்ச வேலைக்கு அவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கிடைச்சிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ கண்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நம்ம
அவங்களுக்கு ஆப்படிச்சவங்களை திருப்பி அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் அந்த லெட்டர் எழுதினவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய எப்படி சொல்ல பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா அவங்க எந்த இன்டென்ஷன் எழுதியிருப்பாங்க, இது எழுதுனா கண்டிப்பாக பார்வதி ட்ரிகர் ஆவா, பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஓட்டும் வெளியே வந்துருவா, ஸோ அவளுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கிடைக்காது அப்படின்ற மாதிரி திவ்யாவோட்டும் வியானாவோட்டும் யாராக இருந்தாலும் இந்த இன்டென்ஷனில் தானே எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்களோட இன்டென்ஷன் அங்கே நிறைவேறிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து பார்வதி வெறுப்பேற்றணும்னு நினச்சி தான் லெட்டர் எழுதிருக்காங்க. இவங்க வெறுப்பாயிட்டாங்க. ஸோ அமித் திட்டினதுக்கப்புறம் பார்வதி போய் கதறி கதறி அழுகுறாங்க. அதை நம்ம செகண்ட் ப்ரோமோல அதில் தான் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு அழுவுறது, நான் வீட்டை விட்டு போகிறேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது வந்து ஒருத்தவங்க சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் அது புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அது புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி இருக்கா இல்லைன்னே தெரியல. ஏன்னா அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை சூப்பராக விளையாடிட்டு வராங்க. உண்மையிலே இவ்வளோ பேர் டார்கெட் பண்ணி ஆக்சுவலாக பார்வதியை டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறாங்க. திவ்யா ஆகட்டும் எல்லாருமே அந்த வார்டனை மட்டும் தான் கார்னர் பண்ணுறது, மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் விட்டுறாங்க. கனியை அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுங்களேன், ஏன் கனியை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு கேள்வி வருதுல்ல. ஏன்னா கனிக்கு சப்போர்ட் வந்துருவானுங்க ஒன்று, பார்வதிக்கு யாரும் சப்போர்ட் வர மாட்டாங்க. இந்த கமருதீன் மட்டும் தான் அழும்போது போய் ஆறுதல் சொல்கிறாப்புல, மற்றபடி யாரும் சப்போர்ட் வராதுனால மொத்த பேரும் சேர்த்து பார்வதியை மொத்துன்னு மொத்துறானுங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்டா இப்படி டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே இந்த பிரச்சனையை பார்வதி இந்த மாதிரி ஒரு டைவர்ஷனில் கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வார்டனாகவே அனுப்பிக்கலாம். ஒரு வார்டனை பற்றி தப்பாக பேசுகிற நீ, ஒரு வார்டனை இந்த மாதிரி தப்பாக நீ தொடர்பு வந்து ப்ரொஃபஸர் கூட சேர்த்து வச்சு எழுதுறேன்னா அதுக்கு நான் உனக்கு பனிஷ் பண்ணி உனக்கு சோறு போட மாட்டேன் இப்படின்ற மாதிரி எந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு அவங்க கொண்டு போயிருக்கலாம். டாஸ்க்குள்ளே அதை கொண்டு போயிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை டாஸ்க்கை விட்டு வெளியே கொண்டு வராங்க. சோ அப்படின்னும் போது இது ஆப்வியஸா டாஸ்க்ல வராது, பர்சனலா வந்துரும். அது அமித்துக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் அமித் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. என்னடா இது நம்மள இப்படி சீப்பா இப்படி தொடர்பு படுத்தி பேசுற அளவுக்கு ஒரு விஷயம் போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் தான் அவங்க கூட உட்காந்து பேசினார். அவரை பொறுத்த வரைக்கும் பாவம் இந்த பொண்ணு, சரி ஓகே புலம்புறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, போய் பக்கத்தில் உட்காரும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி பேசுவார். அவங்க புலம்புறது எல்லாத்தையும் கேட்பாரு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் பக்கத்திலே உட்கார மாட்டாருங்க. ஏன்னா அவருக்கு வந்து பர்சனலா இது வந்து தப்பா போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. அதை பார்வதி உடனே நிப்பாட்டாம இவ்வளவு பிரச்சனையா மாத்தி திருப்பி அது எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி அவருக்கு வந்து டிஸ்கஸ்டிங்கா மாறி இந்த மாதிரி இதுல வந்து கானா வினோத் இதுல கவுண்டர் வர போறாரு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. சோ அந்த இடத்துல அந்த கானா வினோத் கவுண்டர் போடணும். ஏன்னா ஆல்ரெடி அந்த மனுஷன் அஃபெக்ட் ஆயிருக்காரு, பார்வதி ஆல்ரெடி கழிவுகளே ஊத்திட்டு இருக்காரு. சோ அப்படின்ற திருப்பி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பேசும்போது அவருக்கு உண்மையில சம பீக்குக்கு போயிட்டாரு. அதனால தான் போய் இதுக்கு நான் சூசைட் பண்ணி செத்துருவேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு பார்வதி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பார்வதி என்னென்ன வேலை பண்ணுச்சு என்னென்ன பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியுதுல. சோ அதனால அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படி பேசாதீங்கடா, என்ன வேணா பண்ணுங்க, இப்படி தொடர்பு பத்தி பேசாதீங்க அப்படின்றத அவரோட ஒரே வேண்டுகோள். சோ கானா வினோத் எனக்கு தெரிஞ்சு அதாவது எந்தெந்த இடத்துல கவுண்டர் போடணும் இருக்குல்ல, சோ அந்த இடத்துல இவர் இந்த கவுண்டர் போட்டுருக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி இதில் அழுகுறாங்களே, அழுவுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டால் அழட்டும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அழுவுறது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமித் திட்டினதுனால தான் அவங்க அழுகுறாங்க, அமித்தால் தான் அவங்க அழுகுறாங்க அப்படின்றது கிளியராக புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் அவர் திட்டுறதுல என்ன பொறுத்தவரை தப்பாக தெரியல. அழுதுக்கு அப்புறமா ரியலைஸ் பண்ணுங்க, ஒரு விஷயம் தப்பாக போகுது அப்படின்னா திருப்பி நீங்களே சொல்லாதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கும் அது அசிங்கம் தானே, உங்களுக்கு அசிங்கம் தான், அது உங்களுக்கே புரியணும். ஒரு விஷயத்தை ஓகே தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா திருப்பி அதை பேசும்போது உங்களுக்கே அது அசிங்கம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சு ஏன் பேசுறீங்க. அமித்துக்கு வந்து அது அசிங்கம் தெரிஞ்சதை பேச கூடாதுன்றாரு. உங்களுக்கு அசிங்கம் தெரிஞ்சு நீங்க பேசுறீங்கன்னா அப்ப பார்வதி உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு இவ்வளவு வேலை பண்ணிட்டு கடைசியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணி கடைசியில அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காதோ அப்படின்ற மாதிரி தோணுது. சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.